வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர், ஏப்ரல் 14 சித்திரை 1. சரி, இந்த புத்தாண்டு பேர் பராபவ வருடம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தில் நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். அது பிரகாரம் நீங்கள் இதுக்குடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஓகே, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த வருஷம் உலகத்திலே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. குறிப்பிட்டு தென் இந்திய பக்கம் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. கால பருவநிலை நிறைய மாறப்போகுது. நார்த் இந்தியாவில் ரொம்ப மழை வெள்ளம் வரப்போகுது. தமிழ்நாடு சைடு ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகம் விஷயங்கள், இது நிறைய நடுவில் சொல்லுவேன். நமக்கு இதனால் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை எப்படிலாம் வழிபட்டால் நான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பொறுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நிறைய வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. கும்பராசி, கும்ப லக்னம், உங்களுக்கும் டைம் சூப்பராக இருக்குங்க. நமக்கு இப்போ ஜென்ம சனி நம்ம வீட்டிலேருந்து போயாச்சு. வாக்கிய பிரகாரம், திருக்கணித பிரகாரம் என்னென்ன முறையாக இருக்கோ, 2 தான் இருக்குது, விளையாட்டுக்கு சொல்கிறேன், என்னென்ன முறை இருக்கோ அதெல்லாம் போயாச்சு. குரு பகவான் பார்க்குறாரு, நல்லா இருக்குது. இந்த இந்த தமிழ் வருஷ வரப்பு யாருக்காக வந்திருக்குன்னு நம்மள மாதிரி கும்பத்துக்காக தான் வந்திருக்கு. விஷயம் என்னென்னா, ராகு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறார். சனி பகவான் ஒருத்தரையே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. ராகு பகவானாரும் கூட சேர்ந்து வாயை விட்டு சொல்ல முடியல, அந்த மாதிரி நிலமையில் இருந்தோம். ஸோ இப்போ ராகு பகவான் சனி பகவானும் கிளம்பிட்டார். இப்போ பாத சனியில் தான் இருக்கும். ராகு பகவான் இந்த வருஷம் எண்டில் கிளம்புறார். ஏற்கனவே இப்போ ஒரு 3-4 மாதமாக தான் சிரிப்பே கும்ப முகத்தில் பார்க்க முடியும். கும்பம் சிரிக்குமா அப்படின்றத ஒரு 3 மாதமாக தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம நேரம் வந்தது. இப்போ அடுத்து சரியான முன்னேற்றம் இருக்குது. எதுலலாம் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், வீடு, நகை, எதெல்லாம் விட்டிங்களோ, எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ, எதெல்லாம் தொலைஞ்சுதோ அதெல்லாம் திரும்பி வரும். ஒன்று வர ஆரம்பிக்கும். சார் ரெடியாக இருங்க, அதுக்கான தயாராக இருங்க, உழைக்கணும், தயாராக இருக்கணும். தயாராக இருந்தால் தான் கைக்கு வரும். சரிங்களா? வீடு, வண்டி ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிப்பீங்க. வாங்குறவங்கெல்லாம் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் போடுங்கப்பா. நல்ல விஷயத்த மட்டும் ஃபோன் பண்ணி குசுன்னு சொல்கிறீங்க, திட்டத்தை மட்டும் நல்லா பளிச்சுன்னு போட்டுடுறீங்க. அதனால் வீடு, வண்டி வாங்கினீங்கன்னா சந்தோஷமாக போடுங்க. அந்த சந்தோஷம் பல மடங்காக பெருகிக்கிட்டே இருக்கும். இது அடுத்து குடும்பத்தோட நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். ட்ராவலிங் கூட வெளியூர்லாம் போயிட்டு வர மாதிரி அமையும். ஏன்னா இந்த 6 வருஷம் நீங்கள் யார்கிட்டையுமே பேசாமல் வந்திருப்பீங்க. குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டையும். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் திருப்பி ஜெல் ஆகும். ஓகே, பிஸ்னஸ் நல்லா உயருங்க. யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பிக்கப் சூப்பராகவும், ஃபாரின் போவீங்க. கும்பம் நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க. அது காற்று ராசி, ஆண் ராசி, நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க. ஆனால் கோவிட் நேரத்தில் இந்தியா திரும்பி வந்துட்டுருப்பீங்க. என்ன விஷயம்னா, சனி பயிற்சி நடந்தப்போ போக முடியாமல் அழுதுட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர். இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தீங்கன்னா அதே கண்ட்ரியில் திருப்பி வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது மூலயமா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கண் கூட பார்த்துட்ருக்கேன். நடக்கலைன்னா நீங்கள் ட்ரை பண்ணலன்னு அர்த்தம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ட்ரை பண்ணியும் நடக்கலைன்னா கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள், என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். இது ஒன்று. வேலை செய்கிறவங்களுக்கும் ப்ரமோஷனோ சேலரி ஹைக்கோ கண்டிப்பாக வந்தாகணுங்க. ஏன்னா 6 வருஷம் நம்மளுக்கு எதுவுமே தரலை. இப்போ கேட்டு வாங்குகிற நேரம், கேட்டு வாங்கவும். சூப்பர். எதில் சார் ஜாகிரதையாக இருக்கணும்? பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். ஏற்கனவே 6 வருஷத்தில் எல்லாத்தையும் நம்ம தொலைச்சாச்சு, ஒன்றும் கூட இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி நிலமையில் இருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். பத்திரமாக சேருங்க. எவ்வளோக்கு கொடுக்குறோம், எவ்வளோக்கு வாங்குகிறோன்றதெல்லாம் கொஞ்சம் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா தைரியமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஏன்னா நல்ல நியூஸும் நிறைய வரும். கல்யாணம், மகப்பேறு, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பார்ட்னர்ஷிப் ஜென்ரலாக கும்பத்துக்கு செட் ஆகாது. இருந்தாலும் இப்போ நம்ம இருக்க நிலைமைக்கு பார்ட்னர், இன்வெஸ்டர்லாம் வந்தால் நல்லது தான். அந்த நியூஸ்லாம் வரும்.
அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் வரும். ஸோ செலவு பத்திரம். அதை விட முக்கியம் என்னன்னா, கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினா கட்டி முடிக்கிறது கஷ்டம். அதை விட முக்கியம் என்னன்னா, யாருக்கும் பணம் குடுத்துறாதீங்க. ஏற்கனவே குடுத்து ஏமாந்தது போதும். இதுக்கு மேல குடுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்கிற வழிய பார்ப்போம். இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆவணும் சார். இன்னும் கெத்தா வளரணும் சார். இப்போ நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி இருந்தாரோ அப்படி ஆவுறோம் சார் அப்படின்னா, வழிபட வேண்டியது மங்கள சனீஸ்வரர். குடும்பத்தோட இருப்பார். ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தியோட குடும்பத்தோட இருப்பார். மங்கள சனீஸ்வரர் வேண்டுங்க. சனி தருவார், யார் தடுப்பார். ஸோ அவரை வேண்டலாம். நீங்க வந்து ரங்கநாத தாயாரோட வேண்டலாம். சிவபெருமான் பார்வதியோட வேண்டலாம். சனிக்கிழமைகள்ல குளிகை நேரத்துல வேண்டுங்க. சாமி கும்பிடுங்க. கோயில் போயிட்டு வாங்க. எள்ளு உருண்டைங்க தானமா குடுங்க. தயிர் சாதம் குடுங்க. இதெல்லாம் குடுத்துட்டு வர இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமா அமையும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. அ உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும்? பணவரவு எப்படி இருக்கும்? யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கல் வரும். திருமணம் ஆனவங்களுக்குள்ள எப்படி யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியா இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த் ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம். இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள், வழிபாடுகள், சில என்னுடைய நிறைய இந்த தனாகர்ஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் இன்னும் தெய்வ வழிபாடுகள், இன்னும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ், சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா, அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னன்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம வந்து சீடு தெரப்பி, சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அருணாக்கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே. ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்து பக்கம் கொத்திக்கிட்டா இருப்பார். அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆகர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸ்கள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம். ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது. அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது? அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா, நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில் ஆண்டவன்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் இன்னும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நிறைய மிராக்கள் நடக்குது. அது இந்த சேனல்லையே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆகிடுச்சு. அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன்.
ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.